ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இந்த மல்லியை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து துன்பப்பட்டுட்டாங்க. அதனால் வந்து முருகனை பார்த்து அருள் வாங்கிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி வந்து பயங்கர டிஸ்கஷனில் வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் போயிட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வந்த பிரசாதத்தை வந்து நீட்டுறாங்க. மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க வந்து நீட்டினது ஒன்று தான், பிரசாதம் எடுத்துவோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை எல்லாமே வந்து தட்டி விட்டுடுறாங்க. பூஜை தட்டை பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி இது ஏன் வந்து இப்படி நடந்துக்கிறீங்க, சாமியோட பிரசாதம் தானே கொடுத்த, விஷமாக கொடுத்த அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆனால் வந்து நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா விஷம் கொடுத்துருக்கணும் தாங்க நான் வந்து சொல்லுவேன் நம்முடைய மல்லிக்கு பண்ணுற டார்ச்சலுக்கு. அதுக்காக இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து பெரிய இவளா, நீயே வந்து ஒழுக்கம் கெட்டவன், எவ்வாயால வந்து உன்னை வந்து மன்னிப்பு வந்து கேட்க வச்சுட்டு இல்லடி, இனிமே வந்து என்னை வந்து வேற மாதிரி பார்க்குவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. மூஞ்சுக்கு பதிலாக வந்து முதுகு காட்டி நின்று தான் 3 பேர் சொல்ல. இதுக்கு மேலே நம்முடைய மல்லிகிட்ட என்னதான் செஞ்சாலுமே வந்து, ஆனால் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இப்போ வர போகிற எபிசோடெல்லாம் வந்து பார்க்க ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்முடைய மல்லியை வந்து தோக்கடிக்கிறதா நினச்சி இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து தோற்று போய் வந்து சேத்துல அடி வாங்குறத பார்க்க வந்து ரொம்பவுமே வந்து ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் வந்து கொண்டு போக போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன, நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து முடிஞ்சுதான் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து பார்க்கலாண்டி, இதெல்லாம் இப்போ செஞ்சதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், ஆனால் வந்து உனக்கு வைக்க போகிற பெரிய அப்பா அந்த ஆப்பிளே வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு ஓட போகிற விஜய் வந்து உன்னை வந்து அந்த டைமில் வந்து உன்னை நம்ப மாட்டான். அந்த டைம் வந்து இந்த அக்கா தான் முக்கியம் அப்படின்னு நின்று உன்னை வந்து அடித்து துரத்த போகிறான். அன்றைக்கி பார்த்து நான் ஆனந்தப்படுவேன். நீ வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டதை நினச்சி நீ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டல. உன்னுடைய பெரியம்மா கூட சேர்ந்துக்கிட்டு கூடிய சீக்கிரம் அந்த சந்தோஷத்தை வந்து உங்ககிட்ட வந்து பறித்து உன்னை துரத்தரடியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த அறிவு கெட்ட இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என் மல்லி என் ராஜிமாவை வந்து நீ மன்னிப்பு கேட்க வச்சுட்டு இல்லடி, உன்னை வந்து சும்மா விட மாட்டேன், என் ராஜிமாவே உன்னை மன்னிச்சாலே நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியமா வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்டு இருந்தாங்களான்னா இவங்களுக்கு வந்து சரியான பூஜை காத்திருந்துருக்குங்க. ஆனால் வந்து அவங்க கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து கவனிக்கல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து அந்த பூஜை சாமானெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு பூஜை ரூமில் வந்து வச்சு, ஆண்டவா உன்னுடைய பிரசாதத்தை வந்து தட்டி விட்டுட்டாங்க, மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்முடைய மல்லி வந்து அவங்களுடைய வேலையை வந்து பார்க்க போகிறாங்க. நம்ம மல்லி வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இந்த ராஜேஸ்வரிக்கு இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து கண்ணு பொறுக்க மாட்டேதுங்க. ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு வந்து கெடுதலையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்ட அப்புறம் வந்து அதுக்கான தண்டனை வந்து அனுபவிச்சு தான் ஆனுங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாலும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணுன்ற மாதிரி வந்து சரியாக வந்து இவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பழமொழி. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து மோத போகிறாங்க. அதை வந்து நம்முடைய மல்லி வந்து எப்படியெல்லாம் வந்து எதிர்கொள்ள போகிறாங்கன்றது வந்து இருக்க போது மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.